வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ரொம்பவே விசேஷமான மலைக்கோயில், அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் திருக்கோயில். ஆனா இந்த கோயில் பேர்லயே ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அனுவாவின்னு ஏன் இதுக்கு பேர் வந்ததுன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி நம்ம ஆஞ்சநேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் நடந்த ஒரு அற்புத அந்த புராணத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வருவோம். மொத்தம் 500 படிகள். இந்த புனிதமான கருவறையை அடையணும்னா பக்தர்கள் கிட்டத்தட்ட 500 படிகளை ஏறி போகணும். இங்க ஒவ்வொரு படியும் வெறும் கல் கிடையாது, அது நம்ம பக்தியை காட்டுற ஒரு வழி. இந்த எண்ணிக்கையே இங்க வர்ற பக்தர்களோட அர்ப்பணிப்பு எவ்வளோ பெருசுன்னு நமக்கு புரிய வைக்குது இல்லையா? சரி, நாம இப்படியே மேலே ஏறி போகும்போது முதல்ல நம்ம கண்ணில் படுறது இடும்பன் சன்னதி. அங்க ஒரு தரிசனம் முடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் மேல போனா வடக்கு பார்த்து அருள் செஞ்சிட்டு இருக்காரு ஆஞ்சநேயர். இங்க இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அனுவாவி முருகன் ஒரு சுயம்பு மூர்த்தி. நம்ம சுப்பிரமணியர் நின்ற கோலத்துல அவரோட 2 தேவியர்களான வள்ளி தெய்வானையோட எவ்வளவு கம்பீரமா காட்சி தரார் பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த கோயிலோட தலவிருட்சம், அதாவது புனித மரம், ஒரு மாமரம். ஆனா இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட ஒரு பெரிய அதிசயம் இருக்கு. அதுதான் காணாச்சுனைன்னு சொல்ற இந்த நீரூற்று. வெயில் காலமோ மழைக்காலமோ எந்த நேரத்திலயும் இந்த ஊற்றுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ராமாயண போர் நேரம் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையே தூக்கிட்டு வானத்துல வேகமா பறந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு தாங்க முடியாத தாகம் எடுக்குது. சுத்தி முத்தி பாக்குறார், எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி இல்ல. உடனே முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சு, முருகா தாகமா இருக்குன்னு வேண்டிக்கிறார். பக்தனோட குரல் கேட்டதும் தந்தம் சும்மா இருப்பாரா? தன்னோட சக்தி வாய்ந்த வேலை எடுத்து அந்த பாறையில ஓங்கி ஒரு குத்து குத்துறார். அடுத்த செகண்ட் அங்கிருந்து ஜில்லுன்னு தண்ணி பீறிட்டு வருது. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. அனுமனுக்காக உருவான ஊற்று, அதாவது ஹனு பிளஸ் வாவி, அணுவாவி. அதுதான் காலப்போக்குல மருவி இன்னைக்கு நாம சொல்ற அணுவாவின்னு ஆகியிருக்கு. எவ்வளவு பொருத்தமான அழகான ஒரு பேர் காரணம். மலைக்கே அனுமகுமரன் மலைன்னு இன்னொரு பேர் இருக்கு. அதாவது அனுமனும் குமரனும் அருள் பாலிக்கிற மலைன்னு அர்த்தம். இந்த 2 தெய்வங்களுக்கும் இருக்கிற அந்த தெய்வீக பந்தத்தை இதை விட அழகா சொல்லிட முடியுமா? இங்க மனமுருக வேண்டிக்கிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குதுன்னு ஒரு பெரிய நம்பிக்கை. கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கா, இங்க வேண்டினா அந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மன ரீதியான பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட இங்க வேண்டிக்கிட்டா குணமாவுன்னு மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. அதுலயும் குறிப்பா ஒரு விஷயம் இங்க ரொம்ப பிரபலம். தொடர்ந்து 5 செவ்வாய்க்கிழமை தவறாம இந்த கோயிலுக்கு முருகனை தரிசனம் செஞ்சா நீங்க மனசுல நினைச்ச காரியம் எதுவா இருந்தாலும் அது கண்டிப்பா நடக்கும்னு பக்தர்கள் கிட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. குறிப்பா கல்யாணம் தள்ளி போறவங்க இங்க ஒரு விசேஷமான நேர்த்தி கடன் செய்யறாங்க. அது என்னன்னா, சுவாமிக்கு தாலி வஸ்திரம் எல்லாம் சாத்தி ஒரு கல்யாண உற்சவத்தையே நடத்திடுவாங்க. இப்படி செஞ்சா எல்லா தடைகளும் விலகி சீக்கிரமே கல்யாணம் கைகூடுன்னு ரொம்ப உறுதியா நம்புறாங்க.